வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது முக்கிய கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சாம் ரேமி படம் செய்யிருக்கு. கேஸ்டவ் இல்லை சென்ட் ஹெல்ப். யாராவது அந்த டாம் ஹேங்க்ஸோட கேஸ்டவ் படம் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் லைக் அதோடைய ஒரு ஸ்ட்ரக்சரை எடுத்து சின்னதாக ஒரு ஹாரர் எலிமெண்ட்டை டச் பண்ணி ஒரு வித்தியாசமான படம் வந்து பார்த்தீங்கன்னா சாம் ரேமி கொடுத்துருக்காரு. இதை பார்க்கும்போதே கண்டிப்பாக சாம் ரேமியோட அந்த ஃப்ளேவர் படம் முழுக்கவே உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டைல் ஆஃப் சர்வைவர் படங்கள் பிடிக்கும்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது ஒரு மிக முக்கியமான நியூட்ரல் பாயிண்ட். பாசிட்டிவ் பாயிண்ட் பார்க்கும்போது இந்த படத்தோட ப்ரோட்டகனிஸ்ட் ரெண்டு பேரை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ரேச்சல் மெக்காடம்ஸ் அண்ட் டேனியல் ஓப்ரையன். இல்லை ரேச்சல் மெக்காடம்ஸோட லிண்டா லிட்டிலுங்கிற அந்த கேரக்டர் அல்டிமேட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் மேஜர் ப்ரோட்டகனிஸ்ட் கம் ஆன்டாகனிஸ்ட்னு சொல்லலாம். ஹீரோவா வில்லனா இவ அப்படிங்கிற தாட் படம் முழுக்கவே உங்களுக்கு இருக்கும். படத்தோட மிட் போர்ஷன் வரைக்குமே அவர் சாதாரண கார்பரேட்டில் வேலை செய்யக்கூடிய பாவப்பட்ட பொண்ணுங்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு அது சீக்வன்ஸ். உங்களை ஏமாத்திடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். படத்தோட ஆரம்பத்தில் இந்த கார்பரேட் ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி வேலை செய்து இவளுக்கு கிடைக்க வேண்டிய இந்த ப்ரொமோஷனை இன்னொருத்த எப்படி தட்டி பறிக்கிறான், அதில் இவ எப்படி உடஞ்சு போறா, இதுலேருந்து இவ எப்படி மீண்டு வர போறான்னு சொல்லி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவன் மேலே பாவப்பட வச்சு லைட்டாக ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஒரு அண்டர்டாக் ஸ்டோரிங்கிறத பார்த்தீங்கன்னா அவளை பேஸ் பண்ணி எழுத ஆரம்பிப்பாங்க. பக்கத்தில் இருக்க வில்லனா டேனியல் ஓப்ரையனை வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுருப்பாங்க. பிராட்லி பிரஸ்டன் அப்படின்னு சொல்லி அந்த ரேச்சல் வேலை செய்யக்கூடிய அந்த கம்பெனியோட பிரசிடென்ட்டாக வரவர். பார்த்தா அவனு மூக்கிலே புழுக்குன்னு குத்தணும் போல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்டே பண்ணியிருப்பாங்க. அந்த கம்பெனி பற்றி ஒரு மண்ணும் தெரியாது, சுற்றி இருக்க அந்த எம்ப்ளாயிஸ் பற்றி ஒரு மண்ணும் தெரியாது. என்ன தோணுதோ அதை பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாயில்டு கிட்டுங்கிற மாதிரி அவர் வந்து காமிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ரேச்சல் மெக்காடம்ஸை கிட்டத்தட்ட ஹீரோ கேரக்டராகவும் அந்த பாஸ் கேரக்டரை வில்லனாகவும் புஷ் பண்ணிட்டு படத்தோட எண்ணில் அப்படியே ட்விஸ்ட் அடிச்சிருப்பாங்க பாருங்க. ஐயா சாம் ரேமி ஐயா, உங்களை கொஞ்ச நேரம் சந்தேகப்பட்டேனே நான் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 to 20 minutes சாம் ரேமி படமா இது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. ஒரு சின்ன ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல இவங்க ரெண்டு பேருமே கரை ஒதுங்கின அப்புறம் கதை கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். நடுவில் சில ட்விஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி கொண்டு போய் கடைசியில் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சம்பவத்தை செஞ்சு முடிப்பா இருப்பாருங்க. வேற மாதிரி இருக்குங்க. இந்த ரெண்டு கேரக்டரை மட்டுமே வச்சு படம் முழுக்கவே கொண்டு போயிட்டாங்க. அது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை குறை சொல்லவே முடியாது. எங்கேயுமே உங்களால் குறை சொல்ல முடியாது. தே ஆர் கேரிங் த மூவி. அண்ட் இவங்க ரெண்டு பேரில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரேச்சல் மெக்காடம்ஸ். அவங்களுக்கு தான் அதிகமான ரோல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய எமோஷனை வெளிக்காட்டணும், நிறைய முக்கியமான இடங்களில் பக்கவான பிளானை போட்டு செய்ய வேண்டியதை சாதிக்க வேண்டியதை செஞ்சு முடிக்கணும். இவங்களை பேஸ் பண்ணி தான் ட்விஸ்ட்டுமே அமைக்கப்பட்டிருக்கு அந்த காரணத்தினால இவங்களுக்கான அந்த ஸ்க்ரீன் டைமும் இவங்களுக்கு எழுதப்பட்ட அந்த கேரக்டர் டிரைவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாவப்பட்ட பொண்ணு மாதிரி இருதயமா நீ அப்படிங்கிற தாட்டில் தான் உட்காந்துட்டு இருப்பீங்க. இவளுக்காக சேர் பண்ணுங்கிற தாட்டில் உங்களுக்கு வருங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கேரக்டர் ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக எழுதியிருப்பாங்க. டேனியல் ஓப்ரையன் அவருமே குறை சொல்லவே முடியாது. 2-3 சீனில் மனுஷன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் வேற மாதிரி ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமாக ஒரு கத்தியை வச்சு ஒரு சீன் வரும். இந்த பைபிளியால் பார்த்தீங்கன்னா நகரவே முடியாமல் ஒரு இடத்துல உட்கார வச்சுருவாங்க. கத்தியை வச்சு வர அந்த சீக்வன்ஸில் எல்லாருமே சீட் வச்சுக்கு வந்துடுவீங்க. கண்டிப்பாக அந்த சீனை பார்க்கும்போது என்ன நடக்க போதும் சொல்லி சில பேர் கண் இடுக்க வழியாக தான் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் பசங்க எப்பாடே கண்டிப்பாக உங்களால் உணர முடியும். அந்த சீனை உணர முடியும். கண்ணில் காமிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த சீக்வன்ஸ் எழுதப்பட்ட விதமும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே சேர்த்து பசங்க எல்லாராலையுமே அந்த சீனை ஃபீல் பண்ண முடியும்னு நம்புகிறேன். அதில் அந்த மனத்தை கொடுத்துருப்பாரு பாருங்க ஒரு ரியாக்ஷனு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. ஒரு மாதிரி ஹியூமராகவும் ஹாரராகவும் அது பக்காவாக பிளெண்டாகி ஒர்க் அவுட் ஆச்சு. நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நடுவில் அவருக்கு பசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பூச்சி சாப்பிடுவார். ஹி ஸ்ட்ரகிள்ஸ் அ லாட். அந்த சீக்வன்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த ரியாக்ஷன் வச்சு மட்டுமே அவர் வந்து கன்வே பண்ணணும். எந்த அளவுக்கு கஷ்டப்படுறது சொல்லி பார்த்தா கன்வே பண்ணணும். அதெல்லாம் சூப்பராகவே புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. இந்த பக்கம் ரேச்சல் மெக்காடம்ஸ் சில இடத்துல கன்னிங்காக இருப்பாங்க. ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியும், ஆனால் ட்விஸ்ட் அடிச்சு ஒரு வித்தியாசமான சம்பவம் செஞ்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேருமே மாறி மாறி போட்டி நடிச்ச மாதிரி என் படம் ஃபீல் ஆச்சு. ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ ஆக்டிங் கேஸ்டிங்கிறது பக்கம் வருதுச்சு. அவங்களோட இந்த பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு படத்தை அப்படியே கட்டி எடுத்து கொண்டு போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் லைக் ஏதோ ஒரு ரியாலிட்டி ஷோ பார்க்குற மாதிரி எஃபெக்ட் உங்களுக்கு வரலாம். அதை நோக்கி தான் ஃபர்ஸ்ட் ஆஃபே அமைச்சிருக்காங்கன்னு ஃபீல் ஆச்சு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த படத்தோட ரைட்டிங் அண்ட் அதை ப்ரெசென்ட் பண்ண விதத்தை பாராட்டி ஆகணும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போரிங் மாதிரி இருக்காது. கேஸ்டவே போல ரொம்ப சிம்பிளாக ஒரு ஐலண்டில் மாட்டிக்கிட்டு அவங்களோட கதையை பேஸ் பண்ணி நகர மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கோம். செகண்ட் ஹாஃப்ல நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு சம்பவம் நடந்து அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் அடிச்சு இதை சாம் ரேமி படம் மறந்துட்டீங்கன்னா நீங்கள் அப்படிங்கும்போது செகண்ட் கியரை போடுவாங்க பாருங்க, சூப்பராக இருக்கும். மோர்லைக்கில் ஒரு சர்வைவல் ஹாரராக மாறும். இந்த ஹாரர் டச் எல்லாமே படத்தில் இருக்குங்க. கண்டிப்பாக நிறைய இடங்களில் உங்களுக்கு ஜம்ஸ்கேர் கூட வரலாம். சாம் ரேமி மனசை சும்மா இருப்பார்னு நினைக்கிறீங்களா? பூந்து விளையாடி இருப்பார் அந்த சீக்வன்ஸ் எல்லாத்துலேயுமே. சிம்பிளான ஒரு கதை. மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் இருக்குல்ல, சாம் ரேமி அந்த டச் இருக்குல்ல, அது இந்த படத்தை ரொம்ப யூனிக்காக மாற்றிருக்குங்க மாதிரி எனக்கு தோணுது. யூனிக்கான ஃப்ளேவரை செகண்ட் ஹாஃபில் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப நார்மலாக அந்த மாதிரி எனக்கு தோணிச்சு. அதை நான் குறைன்னு சொல்லலை. அதை வச்சு உங்களுக்கு ஒரு வித்தியாசமான மூட செட் பண்ணி அதை உடைக்கிற மாதிரி செகண்ட் ஹாஃப் அமைச்சிருக்க அந்த காரணத்தினால எனக்கு என்னமோ இந்த படம் பர்ஃபெக்டான ஒரு பிளெண்ட் மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. ஸ்வீட் அண்ட் சாவர்னு சொல்லுவாங்களே, இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி ஒரு வித்தியாசமான டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அந்த டேஸ்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிக்க வாய்ப்புகள் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். படத்தோட எண்டிங் இந்த மாதிரி முடியும்னு நீங்கள் நினைப்பீங்க, பட் அப்படி முடிஞ்சிருக்காது. டக்குன்னு ஒரு வித்தியாசமான ரைட்டிங் போயிருக்கும். கடைசியில் ஒரு சின்ன 50-50 இப்படி கதை முடிய போதுங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனோடய படத்தை கொண்டு போய் முடிச்சது நல்லா இருந்துச்சு, இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. பட் எப்படி பார்த்தாலும் ரெண்டு அவுட்கம்மையுமே உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன். அது குறையா நிறையான்னு தெரியல, பட் எப்படி பார்த்தாலும் கடைசியில் ஒரு சின்ன ட்விஸ்ட் சில பேருக்கு இருக்கலாம். பட் ஓவராலாகவே இந்த மாதிரி படங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதனால் ஈஸிலி ப்ரெடிக்டபிள் ஒரு மூவி தான்.
படத்தில் 2-3 ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. ஆக்ஷன்னா ஃபைட் மாதிரி வராது, ஒரு ஃப்ளைட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். படத்தோட மிடில் ஒரு ட்விஸ்ட் அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் படத்தோட எண்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸை சொல்லி இந்த 2 ஆக்ஷனுமே அழகாக கையாண்டுருக்காங்க தான் நான் சொல்லுவேன். ஃபைனல் ஆக்ஷன் நீங்கள் நினச்ச மாதிரி தான் போகும், அதில் பெருசாக ட்விஸ்ட் இருக்காது. பட் அதை காமிச்ச விதமும் அதுக்குள்ளே அமைஞ்சிருக்க அந்த கதையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபைட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான். ஹாரரை தாண்டி ஆக்ஷனுமே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு பன்னிக்குட்டியை ஹன் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும், அது ஃபன்னாக இருக்கும் பார்க்க. பட் அந்த இடத்துல தான் நீங்கள் சில இடங்களில் இந்த மாதிரி சாம் ரெமி டச்சை பார்ப்பீங்க. கொஞ்சம் உங்களை கிராஸ் அவுட் பண்ணுற மாதிரி, தொண்டைக்குழி வரைக்கும் வந்துருச்சு, விட்டா வாந்தி எடுத்துட வேண்டாங்கிற மாதிரி சில சபைகளாக செய்வார் மனுஷன். நல்லா தான் இருக்கும், அதை கொஞ்சம் ஹியூமராகவும் மனுஷன் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். ஒரு வித்தியாசமான ஹியூமர், அது டார்க் ஹியூமர்னு சொல்ல முடியாது, சாம் ரெமி ஸ்டைல் ஆஃப் ஹியூமர்னு வச்சுக்கலாமா. கொஞ்சம் உங்களை கிராஸ் அவுட் பண்ணுற கூடிய ஹியூமர் தான், நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. கண்டிப்பாக நிறைய பேர் இந்த படத்தை பார்த்து அப்ரூவல் கொடுப்பீங்க நம்புறேன், அந்த ஸ்டைல் ஆஃப் ஹியூமர் பிடிச்சவங்களுக்கு. அண்ட் சாம் ரெமி இஸ் த கிங் ஆஃப் தான். ஸோ அதில் எந்த ஒரு குறையுமே எனக்கு தெரியல. மனுஷன் அந்த ஹாரர் ஹியூமர் எல்லாத்தையுமே அழகாக பிளெண்ட் பண்ணியிருக்காரு. ஆக்ஷனுமே இம்ப்ரெஸ் வந்துச்சு. டெக்னிக்கலாகவும் ஒரு ஸ்ட்ராங்கான படம் தான். சின்னதாக சில இடங்களில் விஎஃப்எக்ஸ் பிசர் தட்டின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த பிளேன் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம். பட் அதை தாண்டி பார்க்கும்போது அந்த போர் ஃபைட்டாக இருக்கட்டும், கிளிஃப் மேலே ஏறி அவங்க சாகிற சம்பவம் சொல்லி எல்லாமே இம்ப்ரெஸ் வந்துச்சுங்க. ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே எனக்கு தெரிஞ்சு விஎஃப்எக்ஸ் பிரச்சனை கொத்த மாதிரி தெரியல. மியூசிக் இஸ் இம்ப்ரெசிவ், இன்னும் கொஞ்சம் பெட்டராக அமைச்சிருக்கலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் முக்கியமே. அந்த நைஸ் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக யாருமே வாழ்க்கையில் மறக்க மாட்டீங்க. அப்படி ஒரு சம்பவம் என்னை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் சைடில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு படம் தான். இந்த மாதிரி சர்வைவல் படங்கள் பிடிக்கிறவங்க மறக்க வச்சுக்க முடிப்பாருங்க. அப்படியே நெகட்டிவ்ஸ் கிட்ட வரும்போது இருக்க தானே செய்து. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு அந்த ப்ரீவியஸ் ஐலண்ட் சர்வைவர் படங்கள் ஞாபகம் வரும். முக்கியமாக டாம் ஹேங்ஸோட கேஸ்டவே கண்டிப்பாக ஞாபகம் வரும். அதில் வர சீக்வன்ஸ் அப்படியே நிறைய இடங்கள் இங்கே ரீக்ரியேட் ஆகியிருக்கேன். அண்ட் முக்கியமாக இந்த படம் முழுக்கவே 2 பேர் மட்டும் இருக்க அந்த காரணத்தினால படத்தை ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி கொஞ்சம் எங்கேஜிங்காக வச்சிருக்குதுன்னு சொல்லி சாம் ரெமி தடுமாறி இருக்கார் போல். ஐ மீன் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே படம் பரபரன்னு போது தான். பட் அவங்க மாட்டிக்கிட்டே ஐலாண்டில் சர்வை ஆகக்கூடிய அந்த சீக்வன்ஸ் கொஞ்சம் இழுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அது தேவை தான் படத்துக்கு. பட் ஆல்ரெடி அந்த மாதிரி 1008 படங்கள் பார்த்துருக்க அந்த சமயத்தில் என்னடா காட்டினதே காட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற தாட் உங்கள் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகலாம். அதுவும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே 2 பேருக்குள்ள வரக்கூடிய அந்த முரண்பாடு சண்டைகள் எல்லாத்தையுமே நினச்ச மாதிரியே ரீக்ரியேட் பண்ணியிருக்க அந்த காரணத்தினால ஒரு சில இடங்களில் தட்டி விடுகிறாத அப்படிங்கிற தாட்டும் வரலாம் உங்களுக்கு. பட் 2 பேரோட அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அது ரொம்ப முக்கியமான ஃபீல் ஆச்சு கேரக்டர் டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ இட்ஸ் ஓகேன்னு தான் நான் சொல்வேன். அதே மாதிரி படத்தோட எண்டு கூட சில இடங்களில் உங்களுக்கு ப்ரெடிக்டபிளாக அமைஞ்சிருக்கலாம். படமே சில பேருக்கு ப்ரெடிக்டபிளாக கூட இருக்க வாய்ப்புகள் அதிகம். பிகாஸ் இதே மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருக்காங்க. ஃப்ரைடு சிக்கனை எந்த ஃப்ளேவர் போட்டு சாப்பிட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, சிக்கனோட டேஸ்ட் மாறாது. அதே மாதிரி தான் இந்த படத்தோட பேஸ்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைவல் மூவி. அதில் சாம் ரெமியோட ஃப்ளேவர் இருக்கே தவிர்த்து என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, நத்திங் இஸ் நியூ தான் நான் சொல்வேன். மேபி சாம் ரெமி நடுவில் ஒரு ஹாரர் எலிமெண்ட்டை டச் பண்ணி போயிருப்பாரு. அதை வச்சு கதையை நகர்த்து கொண்டு போயிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் போல தோணுது. பட் டக்குனு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்டை கொண்டு வர முடியல. டச் பண்ணியிருப்பாரு, அதை பேஸ் பண்ணி செகண்ட் ஹாஃபை கொண்டு போயிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்துருக்கலாம் சொல்கிறேன். மற்றபடி இந்த படத்தில் பெரிய குறைன்னு என்னால் எதுவும் பெருசாக சொல்ல முடியல. ப்ரெடிக்டபிள் ட்விஸ்ட் இருக்குதான். பட் இதுக்கு மேலே இந்த படத்தில் வேறு எதுவும் புதுசாக செய்ய முடியாதுடா. சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்டை கொண்டு வர முடியாதுல்ல, அதனால் அதெல்லாம் கண்டது போயிடலாங்க. ஸோ ஓவராலாகவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சர்வைவல் மூவி. சாம் ரெமி ஃபேன்ஸ்லாம் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் படம் பார்த்தவங்க அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் இந்த படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? உங்களை தான் உங்களோட வீஸ் எல்லாத்தையுமே மறக்க வைக்கலாம். காம் பண்ணிட்டு அந்த லைக் தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணிட்டு இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா